ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் செங்கல் சூளைக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கல் வந்து ஃபுல்லாக வந்து அறுத்து முடிச்சாச்சு. நாளையிலேருந்து வந்து நாங்கள் வந்து கல் வந்து அடுக்கி கொளுத்த போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லறுத்த ஸ்டார்டிங்லேருந்து வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, என்னக்கா பச்சைக்கல்ல அறுத்து அப்படியே கொண்டு போய் அடுக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 60 70 கல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல் அடுக்கி கொளுத்துவாங்க. நாங்கள் எவ்வளோ கல் அறுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 80 கல் அறுத்துருப்போம். அதனால் வந்து நாளையிலேருந்து வந்து கல்லடுக்கி கொளுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா மரம்லாம் நாங்கள் வெட்டி கொண்டு வந்து அடுக்கி வச்சாச்சு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரமும் தேங்காய் மட்டையும் இருக்குது. அதனால் அதை வந்து இன்றைக்கி ஏற்றிட்டு வந்து நமக்கு காலையில் வந்து அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டிலேருந்து வர்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா கல் வந்து அடுக்குவாங்க கொளுத்துவாங்கன்னு. அதனால் வந்து நாளிலேருந்து கல் எடுக்கிறாங்களா, நாங்கள் டெய்லி வந்து எப்படி கல் எடுக்கிறாங்க, எப்படி கொளுத்துறாங்க, பச்சைக்கல் எப்படி செங்கல் ஆகுது அப்படிங்கிறதே ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மட்டையெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காலாவுக்காக வந்து எங்கள் கொள்ளையில் இருக்கிற மட்டையெல்லாம் இப்போ அள்ளிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மட்டை மரம்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இப்போ டீ போட்டு ஆட்டிட்டு இருக்கேன். என்னது பார்த்தீங்கன்னா அப்பா வந்திருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து மத்தியானத்துக்கு மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். இது வந்து ஸ்லேப்பி மீன், அதனால சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு. மீன் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா இப்பதான் சமைச்சு முடிச்சா, சமைச்சிட்டு இப்ப அப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் வேலையை முடிஞ்சிச்சு. சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு தட்டு எடுத்து கொடுங்கன்னா தட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு தட்டு எடுத்து சாப்பாடு போடு. சரி 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 சாப்பிடு. மீன் குழம்பு, சாதம். பவுனு